ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நாம் இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இன்றைக்கி என்னென்ன சமையல் உங்கள் வீட்டில் என்னங்கிறத நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லோரும், அதனால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க. இன்றைக்கி சமையல் என்ன பண்ணலாங்க முன்னாடி பையன் இப்போ தான் காலேஜ் பண்ணி கிளம்பி போனான். அவனுக்கு தோசை வாத்து கொடுத்துட்டு இன்றைக்கி 5 days ஆச்சு. உள்ளே வந்ததுனால எல்லாம் க்ளீனிங் ஒர்க் அதிகமாக இருக்குது. க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் இன்றைக்கி சமையல் ஆரம்பிக்க போகிறேன். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, ஒரு பிளானிங் இருக்குது. சவுச்சவ் எடுத்து வச்சுருக்கேன். என்ன சமைக்கணுங்கிறத அதுக்கப்புறம் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தோசை வாத்து சாப்பிட்டாச்சுங்க. காலம்பரம் டிஃபன் ஒரு தோசை இட்லி பொடி தான் இன்றைக்கி. சிம்பிளாக காலம்பரம் முடித்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா 4 நாளாக அரிசி போடலை. அந்த பிடிஎஸ் திட்டத்தில் அரிசி போட்டு வந்துட்டுருக்கேன்ல, அது போடலை, எடுத்து போடணும். அதனால் அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரிசி போட்டாச்சு. இப்போ நான் அரிசியை ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பெருக்கி துடைக்கணும். ஒரே கலவரமாக இருக்குது வீடே பாருங்கள். பெருக்கி துடைச்சி எல்லாம் க்ளீன் பண்ணணும். அடுத்தது துணிமணி ஒரு மூட்டைக்கு மேலே கிடக்கு, 2 மூட்டைக்கிட்ட கிடக்கு. 2-3 நாளாகவே துணி துவைக்கலைங்கிறதுனால சேர்த்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் போர்வை பெட்ஷீட்டு எல்லாமே நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி துவைச்சிருவேன். எல்லா பெட்ஷீட்டையும் நான் மாதத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி க்ளீன் இதுலேருந்து, அதாவது தலகாணி உரையிலேருந்து, பெட்டு உரையிலேருந்து, போர்வையிலேருந்து எத்தனை போர்வை இருக்கோ எல்லாம் துவைச்சி போட்டுருவேங்க. அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் துவைச்சிருவேன். மாதத்தில் ஒரு நாள் க்ளீனிங் ஒர்க் ஆகிடும். இது மாதிரி துவைச்சி வச்சா டஸ்ட் அலர்ஜி, ரொம்ப டஸ்ட்டு வராது. அதுக்கோசரமே நம்ம துவைச்சிட்டு நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை துவைச்சிடணும். அப்போ தான் க்ளீனாக நம்ம வச்சுக்க முடியும். அடுத்தது பாருங்கள், பெருக்கி துடைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணிட்டுனா, பெருக்கி துடைச்சாச்சு. அடுத்தது துணியெலாம் போட்டுருந்தேன் பார்த்திங்களா. துணி போட்டதில் எல்லாத்தையும் துவைச்சாச்சு. 2 ஈடு துவைச்சிட்டேன். ஒரு ஈடு தான் துவைக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், ஒன்று தான் பாக்கி. எல்லாம் துவைச்சாச்சு. துணிமணி வெளியில் காயப்போட வசதி இல்லைங்க. மழை பெய்யறதுனால வீட்டுக்குள்ளே தான் காயப்போட வேண்டியதாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் வெயிலில் காய போட்டு வைக்கிறது மாதிரி வராது. இருந்தாலும் என்ன பண்ணுறது. பாருங்கள், போர்வையெல்லாம் துவைச்சி வீட்டுக்குள்ளேயே கொடியை கட்டி 4 கொடியாக கட்டி இங்கேயே காய போட்டேன். இங்கே 2 நாள் 3 நாள் துணிமணி மடிக்காதது. என்ன தான் இருந்தாலும் ஜென்ஸு ஓரளவுக்கு தான் அவங்களால வேலை செய்ய முடியும். லேடிஸ் க்ளீன் பண்ணுற அளவுக்கு வராது. இந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறதே பெரிய விஷயம். 3 நாள் அவங்க தான் சமைப்பாங்க. சமைச்சு போட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயங்க. இந்த காலத்தில் ஜென்ஸ் எல்லாம் யார் சமைக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் இந்த அளவுக்காவது நம்மளுக்கு வேலை நடக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஒர்க் அதிகம். சமையல் என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். சமையல் என்ன காய்கறி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது திடீர்னு ஒரு குரல், கீத்து அப்படின்னு. யாருன்னா ஹஸ்பண்ட் அவங்க அண்ணன் கடைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. காய்கறி முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு போனாங்க. டீ போட்டு கொடுத்தேன். டீ குடிச்சிட்டு போயிட்டு இந்த முட்டைக்கோசை வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. திடீர்னு ஷாக்கு, அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் பாட்டு சமையல் ரூமில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி கூப்பிடணுன்னு பயந்து போயிட்டேன். எனக்கு டக்குன்னு ஒரு சத்தம் வந்தால் பயம் வந்துடும். சரிட்டு அதுக்கப்புறம் இப்போ சவுச்சவ்வு அப்புறம் சாம்பார் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு ரசம் பண்ணிட்டேன். சாதம் வச்சிட்டேன். பாருங்கள், சமையல் பண்ணிட்டேன். இப்போ இந்த முட்டைக்கோஸ் மட்டும் கறி பண்ண வேண்டியது பாக்கி. இந்த சாம்பார் ஆயிடுச்சுன்னா முட்டைக்கோஸை பண்ணிவிடுவேன். அடுத்தது நம்ம முட்டைக்கோஸை நறுக்கிடலாம். பாருங்கள், சமையலெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், சாதம், முட்டைக்கோஸ், கடலைப்பருப்பு போட்டு கறி, ரசம், இதான் இன்றைய சமையலானது ரெடி ஆயிடுச்சு. இங்கே சாப்பாடும் போட்டு வச்சுட்டேன். அவங்க வந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கோசம் சாப்பாடு போட்டு வச்சாச்சு. சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பையன் கேட்டான். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பக்கோடா போட்டேங்க. பாத்திரத்தெலாம் தேய்ச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். சமைச்சதெல்லாம் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு பால் காய்ச்சிட்டேன். இங்கே ஜீரக கஷாயம் போட்டிருக்கேன். எதுக்குன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா எதுக்களிக்கும். அதாவது சில பேருக்கு அது ஒத்து வராதுங்க. அதாவது பஜ்ஜி பக்கோடா வீட்டில் போட்டு கொடுத்தா கூட
அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இது கழிக்கும், ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சமயத்தில் ஜீரக கஷாயத்தையும் போட்டு கொடுத்துட்டோன்னா அதை வந்து சரிப்படுத்திடுங்க. யாராக இருந்தாலும் வயசானவங்களுக்கு, இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஏஜ் இருக்கிறவங்களுக்கு கூட ஒத்துக்காது. இப்போ காஃபியும் கலந்துட்டேன். சுட சுட காஃபி, ஒரு பக்கோடா, சூப்பராக ஒரு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஒரு காஃபி சாப்பிட்டாலாம். ஒரு ஜீரக கஷாயத்தையும் கொடுத்துருவேன். ஒரு ரெடி ஆகிடுச்சுங்க பக்கோடா. டிஃபன் பாக்ஸில் அவங்க அண்ணனுக்கும் கட்டி கொடுத்தேன். அவங்க கடையில் வந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க பக்கோடா. அதனால் கூடுதலாகவே தான் போட்டேன். நான் கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு கிளம்பி உப்பு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல உப்பு, பூவு, பூஜை பண்ண உப்பு தீபம் ஏற்ற போகிறேன். அதனால் அதுக்குரிய சாமான்லாம் நான் வந்து வாங்கிறதுக்கு கிளம்பிட்டுருக்கேன். மணி இப்போ 5 ஆகுது. நான் போயிட்டு இப்போ சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வந்துட்டு நம்ம உப்பு தீபம் ஏற்ற போகிறோம். இங்கே கடைக்கு நடந்து போயிட்டுருக்கேன். வீட்டுக்கும் கடைக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. கடைக்கு வந்தாச்சு. எனக்கு முன்னாடி 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சாமான் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் சாயந்தர வேளையில் உப்பு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் டவுட் பண்ணிட்டு தான் போனேன். மணி 5:15 நான் வரும்போது 5:10 இது மாதிரி டைமிங் இருக்கிறதுனால நல்ல வேலை கொடுத்துட்டாங்க. உப்புலாம் வாங்கிட்டு, பூலாம் வாங்கிட்டு, பக்கத்துலேயே பூக்கடை இருக்குது. பூவு, ஊதுபத்தி, சாம்பிராணி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் வந்து வாசலில் சுற்றி வைப்பேன் டிஸ்ட்ரிக்கு. இங்கே வந்து பையன் வரதுக்கு முன்னாடி குழம்பு சூட பண்ணி வச்சுட்ருந்தான். பாருங்கள், உப்பு தீபம்லாம் ஏற்றிட்டு பால் வந்து நைவேத்தியம் பண்ணி சாம்பிராணி போட்டு குலதெய்வ பூஜையும் வாசலில் வந்து பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பாபாவுக்கும் நைவேத்தியம் பால், சிவனுக்கு நைவேத்தியம், சிவனுக்கு ஒரு விளக்கு, அம்மா குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு ஒரு விளக்கு, லக்ஷ்மிக்கு வந்து உப்பு தீபத்துக்கு ஒரு விளக்கு, சிவனுக்கு அம்பாளுக்குலாம் பால் நைவேத்தியம் பண்ணிட்டு பாபாவுக்கு வந்து பால் நைவேத்தியம் பண்ணிடுறேன் தனியாக வச்சு. அவருக்கு ஒரு நைவேத்தியம், பால் நைவேத்தியம் பண்ணியாச்சு. அடுத்தது வாசலில் குலதெய்வ பூஜை, எப்பவும் போல் குலதெய்வ பூஜை பண்ணுவேன். அதுவும் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் வாசலில். இது வந்து மூடி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே ஃபேன் ஹாலில் இருக்கிறதுனால அது அணையாமல் இருக்கிறதுக்கு அந்த மூடி போட்டு அந்த விளக்கு பாபாவுக்கு வச்சுருக்கேன். வாசலில் பாருங்கள் 3 தீபம். எதுக்குன்னா, ஒரு இது கார்த்திகை தீபம், 2 வந்து குலதெய்வத்துக்கு ஏற்றி வைப்பேன். குலதெய்வத்துக்கு பூஜை முடித்தாச்சு. அடுத்தது சமையல் ரூம்லேயும் ஏற்றி வச்சு அங்கேயும் வந்து பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மாற்றி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. பூஜை பண்ணும்போது நல்லா மங்களகரமாக தலையிலலாம் பூ வச்சுட்டு கண்ணாடி வளையல் போட்டு இந்த உப்பு தீபம் ஏற்றும்போது மட்டும் நம்ம லேடிஸ் வந்து அந்த மாதிரி மங்களகரமாக இருக்கணுங்க. நல்லா வந்து தலையில் பூ வச்சு கண்ணாடி வளையல் போட்டு, பொதுவாகவே நம்ம கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப நல்ல விசேஷமானது. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கண்ணாடி வளையல் போடுங்க. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப விசேஷம். அதனால் அது கண்ணாடி வளையல் போட்டு நல்ல மங்களகரமோட பூஜை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை எல்லோரும் சிறப்பாக நல்லா இருப்பீங்க. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்தது வந்து டிஃபன் பண்ணணும்ல, அந்த வேலையை பார்ப்போம். பாருங்கள், நைட்டு வந்து எந்த டிஃபனும் பண்ணலை. நைட்டு சாதம் தாங்க வடித்தேன். சாதம் சாம்பார் இருந்தது. ஏன்னா மத்தியானம் பண்ண பக்கோடாவே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. அதனால் எதுவும் பண்ணல. இப்போ வந்து சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு. அடுப்புலாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது நைட்டு வந்து பாதாம் பருப்பு போடுற மாதிரி ஊற போட்டாச்சு. டிகாஷன் இங்கே போட்டிருக்கேன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக. இங்கே தயிர் வந்து உரக்கூத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் எதுக்கு போட்டிருக்கேன்னா, பனிகாலத்தில் சூடாக இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் உறைஞ்சிரும். ஆறுன பாலாக இருந்தால் தயிர் ஊற்றினா அந்த பனிகாலத்தில் உரையாது. அந்த மாதிரி சமயத்தில் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து உறைஞ்சிரும். தயிரும் விடணும். வெறும் பச்சை மிளகாய் போட்டாலாம் வராது. தயிர் ஒரு ட்ராப் எப்பவும் போல் விடணும். முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நைட்டு பிளாகை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சாட்டர்டே மார்னிங் பார்க்கலாம். எல்லோருக்கும் குட் நைட், பாய், டாடா.